வணக்கம் நண்பர்களே, உங்களை தமிழ் மூவிஸ் ரீல் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, சூர்யா மற்றும் பல நடிகர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த நடிகர்கள் யாருன்னா சரத்குமார், சத்யராஜ், ஸ்ரீபிரியா, விவேக், விஜயகுமார், இயக்குனர் சேரன் மற்றும் அருண் விஜய் ஆக மொத்தம் 8 பேருக்கும் கோர்ட்டு பிடிவாரண்ட்டை பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, 2009ஆம் ஆண்டு நடிகை புவனேஸ்வரி விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. அப்போது வெளியான செய்திகளில், பத்திரிகை செய்திகளில் மேலும் பல நடிகைகளை பற்றி இவங்களும் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாச்சு. அப்போது அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் சார்பில் நடிகர் சங்கத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பத்திரிகைக்காரர்களை பற்றி நடிகர் சூர்யா என்ன பேசினார்னா, பத்திரிகைகள் வழிகாட்டியாக இருக்கணும், ஆசிரியர் மாதிரி அவங்க பணியை செய்யணும். நிறைய பத்திரிகைகள் நான் கேட்காமலே என் வீட்டுக்கு வருது, அவற்றை நான் பலமுறை கிழிச்சு குப்பைத்தொட்டியில் போட்டுள்ளேன். சின்ன வயசுக்காரங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் அதை பண்ணேன். மேலும் இப்போ வெளியான செய்தினால் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படின்னு அவர் பேசினார். பல நடிகர்கள் இதே போல் அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்களை பற்றி பேசினாங்க. ஸோ இதற்கு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக ஒரு கேஸ் ஒன்று அப்போ ஃபைல் பண்ணாங்க. ஸோ அந்த கேஸோட ரிசல்ட்டு தான் இப்போ வந்திருக்கு. நடிகர்கள் யாரும் ஆஜராகாததுனால இப்போ கோர்ட் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி பிடிவாரண்ட்டு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு சூர்யா என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.